மெயின் வாபஸ் ஆவுங்கா அப்படின்னா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு அர்த்தம். நான் திரும்ப வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கிட்ட சொல்லிட்டு போறான். ஆனா அப்படி திரும்பி வந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் ஆயிடுது. அது ஏன் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பிகினிங்ல 95 வயசான நசுதன் ஷா திடீர்னு ஒரு நாள் கிளம்பி தன்னுடைய டிரைவரை கூட்டுட்டு காரை லாகூருக்கு விடு அப்படின்னு சொல்றார். லாகூர் பாகிஸ்தான்ல இருக்கு, சண்டிகர் இப்போ இந்தியாவில் இருக்கு, நாம அங்க போக முடியாது அப்படின்னு டிரைவர் சொல்ல, இல்ல நீ வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்றாரு அவர். வேற வழி இல்லாம அந்த டிரைவர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல கொண்டு போய் காரை நிறுத்துறாரு. ஆனா பார்டர் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அவங்கள தடுத்து நீங்க அங்க போக முடியாது அப்படின்னு சொல்ல, தன்னுடைய நினைவுகளை தப்பி ஸ்ட்ரோக் வந்து மயங்கி விழுந்துடுறார் நசுதன் ஷா. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஐசியூல இருக்கும் பொழுது அவரை பார்க்கறதுக்காக அவருடைய பேரன் யூகேல இருந்து வரான். நினைவுகள் எதுவும் சரியா இல்லாத நசுதன் ஷா ஏதேதோ உளர அவர் சொல்ல சொல்ல உண்மையா நடந்த விஷயங்கள் எல்லாம் காட்சிகளா விரியுது. 1940s சர்கோதா அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி கிராமத்துல காலேஜில் படிச்சுட்டு இருக்கார் ஹீரோ. தன் கூட படிக்கக்கூடிய பொண்ணை லவ் பண்றார். அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுது. இவர் ஒரு சீக், அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம். இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இந்த தேசம் 2ஆ துண்டாடப்படுது. அப்போ நடந்த வன்முறையில அந்த கிராமம் சிதைஞ்சு போயிடுது. அப்போ ஹீரோ அம்ரிஸ்டருக்கும் ஹீரோயின் பாகிஸ்தான்லயும் தங்கிடுறாங்க. இந்தியா கிளம்பும் பொழுது அந்த ஹீரோயினை பார்த்து நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படின்னு உறக்க கத்திட்டு போறான். சில வருடங்களுக்கு பிறகு ஹீரோவால பாகிஸ்தானுக்கு போக முடிஞ்சாலும் அவனால ஹீரோயினை சந்திக்க முடியல. டெட்பெட்ல இருக்கக்கூடிய தன்னுடைய தாத்தாவுடைய கடைசி ஆசையான அந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த பேரை முயற்சி பண்றான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றதா இந்த படத்துடைய கதை. படத்தோட டைரக்டரான இம்தியாஸ் அலியும் மியூசிக் டைரக்டரான ஏஆர் ரஹ்மானும் ஸ்கிரீன்ல ஒரு பெரிய மேஜிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா கிளைமேக்ஸ்ல நிறைய பேர் தியேட்டர்ல கண் கலங்கிட்டு போறதை நான் பார்த்தேன். நானும் அதுல ஒருத்தன். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது 2 நாட்டு வரலாற்றிலையும் மிக துயரமான பக்கங்கள். கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் தங்கள் பிறந்த இடத்துல இருந்து இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ இடம்பெயர்ந்திருக்காங்க. அப்படி ட்ரெயின்ல அவங்க பயணம் பண்ணும் பொழுது அந்த ரயில் மறிக்கப்பட்டு அதுல பலர் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி காதலர்களை, உறவினர்களை, நண்பர்களை விட்டு அகதிகளா மாறின எண்ணற்ற மக்களுடைய கதைகள் தான் இந்த 2 நாட்டுடைய இதிகாசங்கள் மற்றும் வேதங்கள். இந்த படம் இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. முடிஞ்சா போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வரும். கண்டிப்பா பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும்.